ஹலோ கைஸ், ஐஓபி எல்பிஓ எக்ஸாம் எல்லாருமே அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. சிலர் நான் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற தாட் உங்களுக்கு இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸும் நீங்கள் இருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் படிக்கிறேன், ஆனால் மெயின் எக்ஸாம் போகிறப்ப மட்டும், அதாவது இப்போ ஐஓபி மாதிரியான ஒரு மெயின் லெவல் எக்ஸாம் போகிறப்ப மட்டும் எனக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தாட்டுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மெயின் எக்ஸாம் போகும்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா போய் எழுதுறீங்களோ அதே மாதிரி மெயின்ஸ்ல கண்டிப்பா நான் பாஸ் ஆவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட கோட் பிளாட்ஃபார்ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாடுன்னு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன், மெயின்ஸ்ல மட்டும் எனக்கு ஒரு 2 மார்க்ல போகுது 5 மார்க்ல போகுது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இது. பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாட்ல நீங்க வரணும்னா அதுக்கு உங்ககிட்ட ஒரு 2 முக்கியமான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அண்ட் சில அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதுமே சார் சொல்லுவாரு. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாடோட ஷெடியூல் வந்து ரிவீல் பண்ண போகிறோம். அண்ட் 5 வருஷத்துக்கான டேட்டா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்குது. அதுமே நம்ம டீம் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுமே சார் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ரொம்ப ஒர்த்தான வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய டேக்அவேஸ் உங்களுக்கு இந்த வீடியோல இருக்க போது. எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்குவாடுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்குவாடோட எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டட் பேட்சஸ் மூலியமா மட்டும்தான் உள்ள வர முடியும். இந்த ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா 2 கிரைட்டீரியா தான். ஒன்னு வந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணிருக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின்ஸ் கட் ஆஃப் வந்து பிலோ 10 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த ஸ்குவாடுக்குள்ள வர முடியும். நீங்க ரிப்பீட்டட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மென்டார் அலோகேஷன் பண்ணுவாங்க. அந்த மென்டார் கிட்ட உங்க ப்ரூஃப் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அந்த இடத்துல உங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஸ்குவாடுக்கு உங்களை மூவ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸ்குவாட் எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்மிஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் க்ளோஸ் பண்றோம். எப்ப க்ளோஸ் பண்றோம் அப்படின்னோம்னா 21 ஜூலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்குவாடுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க இந்த டேட் குள்ளார பர்ச்சேஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண எல்லாருமே உங்களுக்கு ஸ்குவாட் பேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க எல்லாரும் மூவ் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை யாராவது மிஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க மென்டார் இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், ஷெட்யூல்குள்ள போயிடலாம். இந்த ஷெட்யூல் என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த ஷெட்யூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டுமாரோ ஸ்டார்ட் பண்றோம், ஓகேங்களா? டியூஸ்டே ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி சொன்னதுதான், இதுல வந்து எல்லாமே கலந்து இருக்கும். பிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், சிஏ மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷனல் இருக்கும், சிஏ தினைக்குமே வந்து பாப்பீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ இருக்கும், டிஸ்கிரிப்டிவ். இது எல்லாத்தையுமே பேரலா கம்பைன் பண்ணி போகும். அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா என்ஐசி லியோக்கு கம்ப்யூட்டர் இருக்கு இல்லைங்களா? சோ அதையும் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல ஆட் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? நான் வந்துட்டு இந்த ஷெட்யூல்ஸ் மட்டும் தான் பர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நாங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஷெட்யூல்ஸ் பார்க்கும்போது தெரியும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமானுவேல் சார் சொன்னார் இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ப்ரீவியஸா ஒரு 5 இயர்ஸ் டேட்டா வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது என்ன பண்ண போறோம்னா இங்கிலீஷ்க்கு தான் உங்களுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுப்போம். ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ இப்பையில இருந்து இங்கிலீஷ்க்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நியர்பை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீசனிங் அண்ட் குவான்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணுவோம், ஓகேங்களா? இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாருங்க, ப்ரீவியஸ் இயர் பேப்பருடைய இங்கிலீஷ், ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரஃபா மட்டும் காட்டுறேன். நாங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் ஒரு எக்ஸாமுக்கும் இது பாருங்க, ரீசனிங்கோடது பாருங்க டேட்டா எடுத்து வச்சிருக்கோம். குவான்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்திருக்கோம், ஓகேங்களா? குவான்ஸ்க்கு இதே மாதிரி ஒரு இயர் எடுத்து வச்சிருக்கோம். இங்கிலீஷ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயர் எடுத்து வச்சிருக்கோம், ஓகேங்களா? சோ இதை பத்தின வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா யூடியூப்ல தனியாவே கொடுக்குறோம், ஓகேங்களா? சோ லாஸ்ட் 3 இயர் மட்டும் தான் யூடியூப்ல கொடுப்போம். லாஸ்ட் 5 இயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாடுடைய டெஸ்ட்ல வந்துரும், ஓகேங்களா? சோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி மூவ் பண்ண போறோம் அப்படின்னோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரீவியஸ் இயருடைய டாபிக் வைஸ் கொடுத்துருவோம். 2 எக்ஸாம்ஸ் நமக்கு இருக்கு பிலிம்ஸ், ஓகேங்களா? எஸ்பிபிஓ அப்புறமேட்டுக்கு என்ஐசிஎல்ஏஓ, ஓகேங்களா? இந்த 2 பிலிம்ஸ் எக்ஸாம்ஸ். அப்புறமேட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்றோம்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் மேஜர் ரோல் பிளே பண்ணுமா? அதுவும் ஐபிபிஎஸ் பிஓல மேஜரா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? சோ அதுக்கு என்ன பண்ணிருக்கோம் பண்ணோம்னா
பிரிச்சு கொடுக்குறோம். மார்ச் அண்ட் ஏப்ரல் மந்தோடைய ஆர்பி அதுல டாபிக் வைஸ் ஆர்பிஐ குவிசஸ் மட்டும் தனியா இதுல கொடுப்போம். ஓகேங்களா? சோ ஏன் சார் இது வந்துட்டு ஒரு கலரா இருக்கு இது ஒரு கலரா இருக்கு அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிப்பீட்டட் பேட்சுடைய ஷெட்யூல். ஓகேங்களா? இது வந்து ஸ்குவாடுடைய ஷெட்யூல். ஓகேங்களா? சோ இப்போ இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்கோரிங் பார்ட் மெயின்ஸ் உடைய ஸ்கோரிங் பார்ட் தனியா நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணிருக்கோம் இங்கிலீஷ் இங்க வந்து பாருங்க ஆர்சியும் பேராஜம்பிளும் கொடுத்துருப்போம். வெனஸ்டே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் வேர்ட் ஸ்வாப். ஓகேங்களா? இங்கேயும் பாருங்க 2 பிலிம்ஸ் எடுத்திருப்போம். அடுத்த நாள் பேங்கிங் கேசஸ் மட்டும் பார்ட் 1. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பார்ட் 1 நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? நீங்க இதை மட்டும் நீங்க படிச்சுட்டு வந்து நீங்க அதோட டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த தடவை எக்ஸாம்ஸ்ல வச்சு செய்யலாம். ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷுடைய நமக்கு ஸ்கோரிங் பார்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துருப்போம். என்ஏசிஎலுக்கு நீங்க பிலிம்ஸ் டெஸ்ட் ஏன்னா நீங்க எல்லாருமே பிலிம்ஸ்ல எனக்கு பிரச்சனையே இல்ல பிலிம்ஸ் நான் பர்ஃபெக்டா பண்ணிடுவேன் எனக்கு மெயின்ஸ்ல தான் பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் பிலிம்ஸ்ல டெஸ்டும் முக்கியம். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம் ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் நம்ம பிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்றோம். மேஜரா என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா மெயின்ஸ்ல மட்டும் தான் கொடுப்போம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நேஷனல் நியூஸஸ் 2 months உடைய நேஷனல் நியூஸஸ் வந்துருவோம். இதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்கிலீஷோட இங்க இருக்குங்களா டாபிக் டெஸ்ட் கொண்டு வந்துருவோம். ஓகேங்களா? டாபிக் டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இங்க பாருங்க மண்டே வந்து நம்ம என்ன பண்றோம் மெயின்ஸ்க்கு நம்ம மேஜர் ரோல் பிளே பண்றது என்னது கிரிட்டிக்கல் ரீசனிங். ஓகேங்களா? சோ அந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒரு லைவ் செஷன் பிளான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைவ் செஷன்ஸ் அது மண்டே பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு SBI PO சோ இங்க பாருங்க நமக்கு NACL AO பிலிம்ஸ் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் SBI POக்கு மட்டும் தான் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவோம் PO மெயின்ஸ் IBPS PO மெயின்ஸ் வந்துரும். இங்கிலீஷ் டாபிக் வைஸ் கொண்டு போயிட்டு இருப்போம். அப்புறமேட்டுக்கு பேங்கிங் நியூஸஸ் அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டேட் நியூஸஸ் நேஷனல் நியூஸஸ் இந்த மாதிரி தனித்தனியா எல்லாத்தையுமே குவிஸ் ஃபார்மேட்ல வந்து நம்ம கொண்டு வந்துரும். ஸ்கீம்ஸ் தனியா கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த லைவ் செஷன் நம்ம அங்க அட்டென்ட் பண்ணோம் இல்லைங்களா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பி டெஸ்டும் நடக்கும் கிரிட்டிக்கல் ரீசனிங் எல்லாத்துலயுமே. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா கலெக்டிவா கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது. இங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஏன்னா இப்ப வந்து ரியல் எக்ஸாம்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம எப்படி கொண்டு போறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம இங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ அந்த ரியல் எக்ஸாம்ஸ்ல இப்ப எப்படி கேட்கறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லைவ் கிளாஸஸும் பிராக்டிஸ் கொஸ்டின் நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் SBI PO வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் பிலிம்ஸையும் கொண்டு போறோம். மெயின்ஸ்ல இங்கிலீஷ கொஞ்சம் அடிஷனலா பார்க்க போறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேரலா படிச்சுட்டு வந்துரும். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறமேட்டுக்கு 1 mark 2 marks நமக்கு மெயின்ஸ்ல 2 marks மேஜர் ரோல் பிளே பண்ணுமா 2 marksமே தனியாவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொண்டு வரோம். சோ அதையுமே என்ன பண்ணிருக்கோம் இதுல தனியா வச்சிருப்போம். சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி NACLக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மேஜர் ரோல் பிளே பண்ணும். அதுக்காக கம்ப்யூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் குவிஸ் கொடுத்திருப்போம். உங்க எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர்ஸ் உடைய ரெக்கார்டட் வீடியோ கிடைக்கும். இந்த பேங்கிங் அவேர்னஸ் உடைய ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டாபிக்கையுமே லைவ் கிளாஸஸ் அவங்க எடுத்திருப்பாங்க இல்லைங்களா அது அப்படியே நம்ம தனியா கொடுத்திருப்போம். ஓகேங்களா? சோ நீங்க அங்க போய் என்ன பண்ணலாம் நீங்க ஸ்டடி பண்ணிக்கலாம். சோ இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்றோம் RBI குவிசஸ் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நான் ரஃபா மட்டும் சொல்றேன் ஏன்னா ஒன்னு சொன்னோம் அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். சோ இது பாருங்க டேட்டா சஃபிஷியன்சி. சோ மெயின்ஸ்ல டேட்டா சஃபிஷியன்சி இல்லாத பேப்பரே இருக்காது இல்லைங்களா சோ அதுக்கும் நம்ம என்ன பண்றோம் தனியா ஒரு குவிசஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல்லா இதே கான்செப்ட கொண்டு போவோம். ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிருப்போம். எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா உங்களுக்கு டெலிவர் பண்ணிருப்போம். டெஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ண உங்களுக்கு ஒண்ணு காமிச்சு இல்லைங்களா அந்த எக்ஸல் சீட்ல இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்காவா ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? சரி நீங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம எக்ஸாம் டேட்ஸ் அடுத்து நம்ம வரப்போற நோட்டிபிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா SBI கிளர்க். ஓகேங்களா? சோ அதுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் இங்க ஸ்டார்ட் பண்றோம். சேம் இங்கிலீஷ்லயே தான் ஸ்டார்ட் பண்றோம் அதையுமே. ஓகேங்களா? அதையும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஓகேங்களா? சோ நம்ம இப்படியே கொண்டு போயிடுவோம். பிலிம்ஸ் முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் மெயின்ஸ் வீடியோவை மெயின்ஸ்க்கான பிராக்டிஸையும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாருங்க NACL அப்ப டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் பாருங்க தனியாக கொண்டு வந்திருப்போம். ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்குமே 3 எக்ஸாம்ஸ்க்குமே நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் இருக்கு இல்லைங்களா 3 எக்ஸாம்ஸ்க்குமே தனித்தனியா நம்ம கொண்டு வந்துரும். லைவ் கிளாஸஸ் நம்ம பிளான் பண்ணிப்போம். 3ஐயும் கம்பைன் பண்ண மாதிரி டிஸ்கிரிப்டிவ்க்குன்னு லைவ் கிளாஸஸ் தனியா நம்ம பிளான் பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஒரு கிளான்ஸ் மட்டும் அப்படியே பாருங்க ஃபுல்லாவே.
இதுல நம்ம பாருங்க எஸ்ஓ எக்ஸாம்ஸ் பக்கத்துல வரும்போது எஸ்ஓட பிலிம்ஸும் நம்ம வந்துட்டு கவர் பண்ணி கொண்டு போயிருப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஏஎஃப்ஓ அப்புறமேட்டுக்கு ஐடி லா மார்க்கெட்டிங் யாரா இருந்தாலுமே நமக்கு பிலிம்ஸ் வந்து காமன் சிலபஸ் தான். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருப்போம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஸ்பெஷல் பேங்கிங் அவேர்னஸ் நியர்பை எக்ஸாம்ஸ் வரும்போது நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, உங்களுக்கு ஒரு கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தமா எல்லாத்தையுமே ஒரு மேஜரா ஒரு ஷார்ட்டா வந்து கவர் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷல் செஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு போயிருப்போம். ஓகேங்களா? மற்றபடி 1 day 1 part இது எல்லாமே காமனா தான் இருக்கும். இது எல்லாமே நீங்க எப்பனாலும் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ரிவிஷன்ஸ் ஒரு பார்ட் போயிட்டு இருக்கும். ஸ்குவாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீக் ஏரியாவை என்னன்னு ஃபைன் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்காவா பிராக்டிஸ் பண்ணி அதை ஸ்ட்ராங்கர் ஜோனா மாத்துறதுக்காக ஸ்குவாட். ஓகேங்களா? அதுக்கான ஷெட்யூல்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் குவான்ஸ்க்கு தனியா நமக்கு அப்ளிகேஷன் மட்டும் தனியாவே நம்ம கொண்டு போயிருப்போம். எல்லாமே இருக்கும் கைஸ். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல்ஸ் நான் அட்டாச் பண்றேன். இதுல எல்லாமே இருக்கும். இந்த ஷெட்யூல்ஸ் ஃபுல்லா ஒரு கிளான்ஸ் வந்து நீங்க பாருங்க. நம்ம இந்த எது வரைக்கும் ஷெட்யூல்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னா எல்லாமே இருக்கும் கைஸ். ஏன்னா நம்ம இது ஃபுல்லாவே ஆர்ஆர்பி பிஓக்கு எப்படி கொண்டு போவோம், அதே மாதிரி ஆர்ஆர்பி பிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பி ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் அதுக்குன்னு தனியாவே ஒரு பீசஸ் நம்ம கொண்டு வந்திருப்போம். எல்லாமே இதுல பிளான் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இது அது அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. அதே மாதிரியே எக்ஸாம்ஸ்க்கு நியர்பை நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் ஒரு 2 to 3 days மாதிரி என்ன பண்ணுவோம், டாப் 500 கொஸ்டின்ஸ் வந்து குவிஸ் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாத டாபிக் வைஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டாபிக் வைஸ்ல ஆர்பிஐ அப்படின்னா ஆர்பிஐக்கு சர்டன் குவிசஸ் இந்த மாதிரி 2 months கம்பைன் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இது எல்லாத்தையுமே நீங்க கம்பைனா நீங்க இந்த ஷெட்யூல்ஸ் ஒரு தடவை பாருங்க. ஃபுல்லாவே ஷெட்யூல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ள வந்துதான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க உங்ககிட்ட இருக்க சோர்ஸையுமே இந்த ஷெட்யூல்ஸை வச்சு ஃபாலோ பண்ணி படிங்க. அப்படி நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு ஓகே நான் ப்ராக்ரஸ் பார்த்திருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோல கமெண்ட்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ரிப்பீட்டட் பேட்சஸ் உடைய ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம பிரைசஸ் தெரியும் உங்களுக்கு. 4800 தான் ஃபைனல் பிரைஸ். ஓகேங்களா? இந்த கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ண கோட் 12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வரும். இதுல வந்து நமக்கு பர்சனலைஸ்ட் மெம்பர்ஷிப் கொடுப்போம். அது மட்டும் இல்லாத 2 விஷயம் இங்க டிஆர்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்க டெக்னிக்கலா கேட்டுக்கலாம். நம்ம மெண்டாஸ் எல்லாருமே உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்எம்ஏன்னு இருக்கும், மார்க் மெண்டல் அனாலிசிஸ். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்டோ வாய்ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்க டெஸ்ட் அனலைஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இங்க 500+ லைவ் செஷன்ஸ் கிடைக்கும். 2500+ மார்க் டெஸ்ட் கொடுத்திருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இமானுவேல் சார் பர்ஃபெக்டா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே ஒரு தனியா டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டட் பேட்சஸ்க்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்ஸ் ஓரியன்டட் தான் கைஸ். ஃபுல்லாவே மெயின்ஸ் ஓரியன்டட் தான். உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகம். February 1 வரைக்கும் நடக்க போகுது. எக்ஸாம்ஸ்க்கு நல்ல டைம் இருக்கு. ப்ராப்பரா ஸ்கெட்ச் போட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் தூக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பை பை.